பாத்தீங்களா ஜட்ஜையா, என்னோட கட்சிக்காரரோட கபாலத்தை எப்படி அம்மிக்கல்ல கொத்துற மாதிரி கொத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு சாரோட டயலாக் வரும்ல. அந்த மாதிரி தான் யுஎஸ்ல 2 பாலிசிய போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தி வச்சிருக்காங்க. அதுல வந்து அவ்வளவுதான், அமெரிக்காவுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற எல்லா இந்தியன்ஸோட ட்ரீமும், H1B விசால போறவங்களோட ட்ரீம் எல்லாம் கொளுத்தி குப்பையில போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸோட இந்த வீடியோல வரேன். தமிழ் நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ் வரைக்கும் எந்த ஒரு நியூஸ் சேனலுமே இந்த ஆங்கிள் வந்திருக்காது. ஆனா இதுதான் முக்கியமான ஆங்கிள் அப்படிங்கறது நீங்களே இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேரும் பண்ணுவீங்க. என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ்ல வந்து பிரெய்னி கிட்ஸ், அதாவது மூளை அதிக வேலை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சயின்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட், டாக்டர், அப்புறம் இன்ஜினியர், அப்புறம் இந்த கோடிங் பண்றவங்க, ஏஐ பண்றவங்க, இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து H1B அப்படிங்கிற ஒரு விசால வந்து அங்க போய் வேலை செய்வாங்க. அதுக்கு வந்து இந்தியன்ஸ் தான் 60-70% மோஸ்ட்லி அங்க போவாங்க. இந்தியன்ஸோட பிரெயின் வந்து அவ்வளவு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி பிரைஸ் டேக் போட்டிருக்காரு யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப். அதாவது ஹையஸ்ட் பிரெய்னி கிட்டா இருக்கிறவங்கள, நல்ல மூளையா நல்ல புத்திசாலியா இருக்கிறவங்க, உங்களை வேலைக்கு நீங்க யாராவது இந்தியன்ஸோ இல்ல வேற யாராவது வெளிநாட்டுக்காரங்க நீங்க அந்த விசால எடுக்கிறீங்க அப்படின்னா $1,00,000, 88 லட்சம் ரூபாங்க கிட்டத்தட்ட, அதை வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து கட்டிட்டு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் கம்பெனிஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. இதுதான் எல்லா நியூஸ்லயும் பார்த்திருப்பீங்களே. நான் என்ன புதுசா சொல்ல போறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? மிஸ்டர் பிரசிடென்ட் ட்ரம்போட இந்த பாலிசி வந்து ஏன் சக்சஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு கீ ஹோல் இருக்குல்ல, முக்கியமான பிரச்சனை. யாருமே வந்து யுஎஸ்காரங்களே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. யுஎஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒரு பிரெயினியா ஒரு பொண்ணு இங்க உட்காந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ட்ரூ ரேஸ் தான். நான் தான் கலைவாணி பன்னீர்செல்வம். ஸோ என்னோட வீடியோவை வந்து ஸ்டே டியூன்டா பாருங்க. அப்பதான் ஆதாரத்தோட, டேட்டாவோட, சார்ட்டோட உங்களுக்கு வந்து சாயா குடிச்சிட்டே வந்து ஜாலியா வந்து சிப்ஸ் சாப்பிட்டு வீடியோ பாக்குற மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஒருவேளை நீங்க வந்து யுஎஸ் சிட்டிசனா இருந்து பாக்குறீங்கன்னா, நீங்க இந்த சிப்ஸ், சாயா எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு யுஎஸ்ல இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பால கையில எடுத்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க. பிகாஸ் ஷாக்கிங்கான நியூஸும் வந்து காத்திருக்கு. திஸ் இஸ் ட்ரூ ரேஸ் ஷெடிங் லைட் ஆன் ட்ரூத். Stay tuned. Girl with a global tone, breaking fake news down to the bone. True race, loud and proud. This is your truth and we speak it loud. True race. யுஎஸ்ல போய் எப்படியாவது வேலை செஞ்சிடணும் அப்படிங்கிற ட்ரீம்ல பனாமா காட்டுக்குள்ள உயிரை பணைய வச்சு விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கழுத பாதை வழியா கொஞ்சம் தப்புனாலும் டேஞ்சர், அவ்வளவுதான், டெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இடத்துல சட்டவிரோதமா வந்து உள்ள குடியேறினவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப வருஷமா அங்கேயே வந்து வேலைக்கு போய் ஓரளவுக்கு சம்பாதிச்சு வீடு கார்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்றுக்கிட்டு செட்டில் ஆனவங்க இருக்காங்க. அவங்க வந்து கார் டிக்கிக்குள்ள, டாய்லெட்டுக்குள்ள, வீட்டுல, அங்க எங்க ரோட்ல போற இடங்கள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிற நிலைமையில அங்க இருக்கிற குடியேற்றத்துறை இருப்பாங்கல்ல அமெரிக்கால, அவங்க ஓடி தேடி தேடி பிடிச்சு அவங்கள வந்து குடும்பத்தில இருந்து பிரிச்சு அவங்கள டீபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நாடு கடத்திட்டு இருக்காங்க. அவங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்றது, ஸ்வீப்பிங் ஒர்க் பண்றது, அதுக்கப்புறம் வந்து விவசாய கூலி வேலை பண்றது, அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. யுஎஸோட அடிப்படை லேபர் ஃபோர்ஸ், சீட்டுக்கட்டு மாதிரி இருக்குன்னா அடியில இருக்கிறவங்கள அப்படியே உருகிட்டாங்க. அப்ப அது வந்து யுஎஸோட லேபர் ஃபோர்ஸ் வந்து சீட்டுக்கட்ட மாதிரி தான் சரிகிறோம் இல்லையா? ஏன்னா விவசாய கூலிகள் வந்து அங்க இல்லாம அவங்கள புடிச்சிட்டு போயிட்டங்காட்டி அங்க அந்த ஸ்ட்ராபெரி, தக்காளி எல்லாம் அழுகி மண்ணுல போட்டு அது வேஸ்டா போய் மக்கி போகுது. பறிக்க ஆள் இல்ல, கூலிகள் கிடைக்கல. அதே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல 150 பேர் வேலை செஞ்ச இடத்துல 2-3 பேர் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் அங்க இருந்துட்டு இத்தனை பேரோட வேலையை நாங்க எப்படி பார்க்க முடியும், ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க திரும்ப அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு இடத்துல வந்து வீடியோ மூலியமா வந்து புரட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி யுஎஸோட ஒரு பாலிசி, அதாவது அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கே வந்து அவங்க வெளியேற்றின மாதிரி ஒரு பெரிய ஒரு டெசிஷனை வந்து H1B விசா, இது வந்து டயர்ல வந்து டாப் லெவல்ல இருக்கு. பிரெய்னி கிட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னல, சயின்டிஸ்ட், அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி இடங்கள்ல இவங்களை ரிமூவ் பண்ணுனா யுஎஸோட நிலைமை என்ன ஆகும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அங்க வந்து ஏற்கனவே ஹெல்த் கேர் ஷார்டேஜ் இருக்கு. நிறைய கியூல வெயிட் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ H1B விசால புதுசா வர்றவங்களையும் தடுத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்கால மருத்துவம் வந்து துறை ரொம்பவே அடிபட்டு போகும். அங்க மக்கள் வந்து ரொம்பவே பாடுபட போற நிலைமை வரக்கூடும். அதுவே வந்து சரி, யுஎஸ்ல போய் வேலை செய்யற இந்தியன் ஐடி பீப்புள் எடுத்துக்கோங்க. 18 மணி நேரம் மாங்குன்னு வேலை செய்வாங்க. வெறும் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு வேலை செஞ்சா கூட அவங்க செய்வாங்க. 10 பேரோட வேலையை வந்து எடுத்து போட்டு செய்வாங்க. ஈவன் ஒரு ஏஐ கூட அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிருமோ என்னங்கிறது தெரியாது. எல்லாரோட வேலையும் செஞ்சு எந்த வேலை கொடுத்தாலும் நோ சொல்லாம அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை வந்து சூப்பரா பக்காவா
சிரிச்ச முகத்தோட பண்ணி கொடுத்துட்டு ஓவர் டியூட்டி டைம் எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தன்னோட பிரீத்திங் ஸ்பேஸ்க்கு கூட டைம் எடுக்காம அந்த நாட்டுக்கு வந்து உழைச்சு கொடுப்பாங்க. அதுல வந்து வர காசு எடுத்து அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகி வீட்டுக்கும் கொடுப்பாங்க. இதுதான் அங்க நடக்குது. இப்போ அவங்கள ரிமூவ் பண்ணா அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு யுஎஸோட சிட்டிசன்ஸ் வந்து நல்லா படிச்சவங்க தேவை. ஆனா அது அங்க இருக்காங்களா? அததான் இப்ப நான் சார்ட்டோட விளக்க போறேன். இந்த ஆதாரங்கள் நான் எடுத்த இடம் வந்து யுஎஸோட லேபர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட், யுஎஸோட எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இது 2மே பிடிஎஃப் எத்தனை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பேஜ் பை பேஜா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டேட்டாவை சொல்றேன். ஓகேங்களா? யுஎஸோட ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்னன்னா, லைட் வெயிட்டான படிக்கணும், லைட் வெயிட்டான ஜாபுக்கு போயிடணும், அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் மெனக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டி ஆஃப் யுஎஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வந்து மென்டாலிட்டியா இருக்கு. இது வந்து அவங்களோட படிக்கிற சூஸ் பண்ற மேஜர்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிசினஸ், மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ், இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டயர் வேலையா அவங்க வந்து அதிகமா சூஸ் பண்றாங்க. அதுவே H1B டாப் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட், இவங்க படிக்கிற அளவுக்கான அதிகமான மூளைத்திறன், படிப்பு திறன் தேவைப்படுற இடத்துல வந்து இருக்கிற சப்ஜெக்ட் மேஜரா வந்து யுஎஸ்ல இருக்க சிட்டிசன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கல. இது எந்த இடத்துல இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் வந்து அந்த பிசினஸ் கிராஜுவேட்ஸ் வந்து ஓவர் சப்ளை பண்ணிட்டு கோடிங் டேலண்ட் வந்து ஷார்டேஜா வச்சிருக்காங்க. இது வந்து பெரிய லெவல்ல ஒரு கேப்பா இருக்கு. எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அப்படிங்கிற அதுல அவங்க செகண்ட் குரூப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சைக்காலஜி, சோசியாலஜி. ஆனா இங்க வந்து H1B டாப் அப்ளிகன்ஸ் என்ன இருக்காங்க, ஏஐ படிச்சிருக்காங்க, எம்எல் இன்ஜினியரா இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி அனாலிசிஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. இந்த எங்க இடத்துல மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜி படிச்ச சிலர் வந்து இந்த மாதிரி டெக் ஜாபுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிட் ஆகலாம். ஆனா மத்தவங்க சிரமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இவங்கள பயாலஜி படிக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது யுஎஸ் சிட்டிசன்ஸ். பயாலஜி தான் படிக்கிறாங்களா? அவங்க வந்து அடுத்தடுத்து போவாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் இருக்கு பிரச்சனையே. அவங்க வந்து ப்ரீ மெட் ஸ்கூல் மாரி படிக்கிறாங்க. ஆ இதுவே H1B டாப் அப்ளிகன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ், நர்சஸ், மெடிக்கல் டெக்னீஷியன்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கேன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க தான் இங்க டாப் அப்ளிகன்ட்ஸா இருக்காங்க. சரி, இது எங்க மிஸ் மேட்ச் ஆகி இம்பாக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெனி பயாலஜி கிராஜுவேட்ஸ் வந்து யுஎஸ் சிட்டிசன்ஸ் வந்து இருக்காங்க. ஆனா, அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் போற மாரி இல்லாம, அவங்களோட பொட்டன்ஷியல நெறைய பேர் வேஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. சரி, அடுத்த டிபார்ட்மெண்ட் என்ன எடுப்பாங்க யுஎஸ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், ஹியூமானிட்டீஸ், இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டீச் பண்றது. அந்த மாரி சாஃப்ட்டான டியூட்டி தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுவே இங்க H1B ஜாப் அப்ளிகன்ட்ஸ் என்னவா படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கலா இருக்கட்டும், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், சிவில், இந்த மாதிரி டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்து இந்தியன்ஸ் வந்து படிச்சுட்டு அங்க போறாங்க. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இதுல எந்த இடத்துல மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா, யுஎஸோட லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அது எங்க இருக்குன்னா, இந்த லைட் வெயிட் ஜாப்ஸ், லைட் வெயிட் ஸ்டடீஸ்ல இருக்கு. ஆனா ஃபாரின் என்ஜினியர்ஸோட கேப்ப ஃபில் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஹியூமன் சோர்ஸ், மேன் பவர் இல்லை. சரி, அதுவே அதுக்கும் கீழ வொகேஷனல் குரூப், ஹோம் சயன்ஸ், ஆர்ட்ஸ், மீடியா, இதெல்லாம் எடுக்கிறவங்களும் யுஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. அவங்க இவங்களோட அதாவது H1B டாப் அப்ளிகன்ட்ஸோட வந்து மேட்ச் பண்ண முடியுமா? R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இருக்கும், ஸ்டார்ட் அப் இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க வந்து மேட்ச் பண்ண முடியுமா? கஷ்டம். ஏன்னா, இன்னோவேஷன் வந்து யுஎஸ்ல H1B விசா மூலியமா தான் லார்ஜா ஃபியூயல் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேப்ப யுஎஸ்ல இப்ப இருக்கிற மேன் பவர வச்சு அவங்கனால ஃபில் பண்ண முடியாது. இந்த குட் நியூஸ நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்கள H1Bய வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க ஆளுங்களே அவங்க எடுத்தாங்கன்னா, உங்களுக்கு 18 மணி நேரம் வேலை செய்ற ஒரு இந்தியன நீங்க அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு 10 அமெரிக்கன், குறைஞ்சபட்சம் 5 அமெரிக்கன்ஸாவது அவங்க வந்து வேலை கொடுத்து எடுக்க வேண்டி வரும். அதுக்கு மேபி அவங்க $1,00,000 கொடுத்து உங்களையே கூட ஹையர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, உங்களுக்கு வந்து உங்க வீட்லயே உட்கார்ந்து சென்னையில அம்மா கையால ஃபில்டர் காஃபி குடிச்சுட்டு நீங்களே வந்து வீட்ல ரிமோட்ல வொர்க் பண்ணிக்கோங்க. டாலர்ல சம்பாதிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ரிமோட் ஆப்ஷனும் கூட குடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தோணுது. இன்னொரு விஷயம் கூட மேபி ட்ரம்ப் பண்ணலாம். என்னன்னா வந்து அங்க இருக்கிற அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரெயின் அப் பண்ணுங்க. ட்ரெய்னிங் எல்லாம் இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் உங்க வேலை முடிஞ்சது. நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள ஊர பார்த்து டாட்டா காட்டி அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உஷாரா இருங்க. இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப், கனடா அந்த மாதிரியான நாடுகளுக்கு வந்து H1B விசால அப்ளை பண்றவங்க மத்த ஆப்ஷன தேடி அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல என் நாடு இருக்குப்பா, நான் போய் அங்க அங்க இருக்கிற மக்கள முன்னேத்துறேன். இங்க நான் உனக்கு கீழ தொழிலாளி. அங்க போய் நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சேன்னா நான் தான் முதலாளி அப்படிங்கிற மாரி ஒரு நெனப்புல இந்தியாவுக்கு வந்து கூட அவங்க ஒரு பிசினஸ ஆரம்பிக்கலாம்.
இல்ல அங்கேயே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு இந்தியால வந்து உட்காந்து இங்க இருந்து டாலர்ல கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பிளான்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தது என்னன்னா வந்து, ஒருவேளை திரும்ப அந்த நாட்டுக்குள்ள வந்து நம்ம போகும்போது நம்மள வந்து $1,00,000 கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, தசரா இந்த மாதிரி முக்கியமான அந்த பூஜாக்கெல்லாம் ஊருக்கு கிளம்பி வர்றதுக்காக அமெரிக்கன் பிளேன்ல ஏறுனவங்க, பாதியில வந்து இறங்கலாமா, வேணாமா அப்படின்னு ஒரு 3, 4 மணி நேரம் பயங்கர பரிதவிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆ இன்னொரு நாட்டுக்கு போய் அந்த நாட்ட முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் இமிகிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 34த் பிரசிடென்ட்ல இருந்து யுஎஸ்ல 34த் பிரசிடென்ட்ல இருந்து ரீசென்ட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்க பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து அவ்ளோ பாராட்டி, அவ்ளோ பெருமையா வந்து பேசுனாங்க. அவங்க தான் வந்து அமெரிக்காவ உருவாக்கிட்டு இருக்காங்க. H1B விசால வர்றவங்க அப்படின்னு சொல்லி அவ்ளோ பெருமையா சொன்னாங்க. ஆனா இங்க ட்ரம்போட 2ண்ட் நிர்வாகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே அப்சைட் டவுன் ஆயிருக்கு. இதுல ட்ரம்ப் ஏன் இந்தியன் ஃபீமேல் ஜர்னலிஸ்ட் வந்து ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க. H1B விசா பத்தி பிக் டெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணது வந்து ஒரு ஆக்சென்ட் சரியில்ல போல அப்படின்னு நெனச்சுட்டு ட்ரம்ப் வந்து பிக் டெக், பிக் டெக், பிக் டெக் அப்படிங்கிற மாரி திரும்ப திரும்ப அதை ரிப்பீட் பண்ணி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ நீங்க அ அசர்பைஜான எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க? Azerbaijan and Albania. இது பாத்தீங்களா? இப்படிதான் அவரோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து இருக்கு. கேட்டா அந்த நாட்டுக்கு நடந்த போர வந்து நான் தான் நிப்பாட்டினேன். எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் குடுங்கன்னு வேற அவரு கேட்கிறாரு. சரி, இப்போ யுஎஸ்ல வந்து H1B விசாக்கு இவ்ளோ ஃபீஸ் கொடுத்ததுனால என்ன வந்து சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல ஹிடன் அஜெண்டாஸ் நெறைய இருக்கு. ஆ அதுல மெயின் என்னன்னா வந்து வின் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். நாங்க வந்து அமெரிக்கன்ஸோட ஜாப சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வோட்டர்ஸ் கிட்ட வந்து கிளாப்ஸ் வாங்கிக்கலாம். அது வந்து ட்ரம்ப் சருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அடுத்து வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ற மாதிரியான சில பாலிசி. எப்படி அப்டின்னா, ஒரு $100,000 அதாவது $1,00,000க்கு வராங்க அப்டின்னா, அதுவே ஒரு 5,000 50,000 விசான்னு எடுத்துக்கோங்க. அப்டி வந்துச்சு அப்டின்னா, கிட்டத்தட்ட $5 பில்லியன் வந்து அமெரிக்கா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாப்பிடும். அந்த கம்பெனிஸ் வந்து அது அவங்களுக்கு குடுப்பாங்க. H1B விசால இவங்க எடுக்கணும் அப்டிங்கிறதுக்காக $1,00,000 உங்களுக்கு குடுக்குறாங்கன்னு வைங்க. அந்த $1,00,000க்கான பணத்த எப்படி ஈடு பண்ணுவாங்க? அவங்க நஷ்டமா எடுத்துப்பாங்களா? இல்ல அத வந்து கணக்குல காமிச்சு பிசினஸோட ரேட்டு, மக்கள் அவாய்ட் பண்ற பொருட்களோட ரேட் அதிகப்படுத்துவாங்களா? அப்போ இந்த பணம் எல்லாம் அதிகப்படுத்தி யாரோட தலையில போய் விடியும்? கண்டிப்பா அ அடுத்து வந்து சுகருக்கு ஹாஸ்பிட்டல் போறவங்க, இல்ல வந்து இன்சுலின் போட போறவங்க, பிபிக்கு செக் பண்ண போறவங்க, ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி மல்டிபிள் டிசீஸ்ல அஃபெக்ட் ஆயி ஹாஸ்பிட்டல்ல போய் நிக்கிற யுஎஸ் சிட்டிசன்ஸோட தலையில தான் இந்த காசு விடிய போகுது. அது ஏன் உங்களுக்கு புரியல? மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கோடர் இந்தியாலருந்து போறவங்க. உங்களோட ஜாப அவங்க ரீப்ளேஸ் பண்ண போறது இல்ல. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு, அரசாங்க ரீதியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்டின்னா, அது அந்த நாட்டோட நாடாளுமன்றத்த கன்சல்ட் பண்ணாம எடுத்த முடிவு. கண்டிப்பா அவங்க எல்லாரும் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட் போய் அத ஸ்குவாஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதனால ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸா இருங்க. நமக்கு அந்த விசா கிடைக்காதோ! அப்டிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன வந்து நீங்க யோசிச்சு பேனிக் ஆக வேண்டாம். இத வந்து H1B புதுசா அப்ளை பண்றவங்க வந்து ஒரு ஸ்பீட் பம்ப் மாரி தான் இருக்குமே தவிர, ஒரு எரிஞ்சுகிட்டு இருக்க ஃபயர் வால் மாதிரி கன்சிடர் பண்ணாதீங்க. தேர் ஆர் ஸ்டில் ஆப்ஷன்ஸ். ஸோ வெயிட் ஃபார் இட். அது மட்டும் இல்லாம யுஎஸ்ல வந்து அப்கமிங் மந்த்ஸ்ல ரெசெஷன் வரப்போகுதா வந்து மூடிஸோட முக்கியமான ஒரு எக்கானமிஸ்ட் சர்வே பண்ற மார்க் ஜாண்டி வந்து ஒரு சொல்லியிருக்காரு. 48% வந்து சான்சஸ் இருக்கு. அவங்க வந்து ரெசெஷன்ல போறதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு போயிடுமா? இல்ல அதுக்குள்ள பாலிசிஸ ரிவர்ஸ் பண்ணிடுவாங்களா? அப்படிங்கிறது தெரியாது. ஆனா யுஎஸ் வந்து ஓவர் சைஸ் ஷூவ அதாவது ஈகோவ வந்து வச்சுக்கிட்டு அது வந்து தட்டு தடுமாறி நடக்கும்போது ட்ரிப் ஆகி கீழ விழுகுமே தவிர அதோட எக்கானமி வந்து டெட் ஆகாது. மேபி இந்தியன் எக்கானமி வேணா டெட் அப்படிங்கிற மாரி சும்மா அவங்க பேச்சுக்கு சொல்லலாம். இது எல்லாமே இந்தியாவ வந்து ஒரு பேச்சுவார்த்தை டேபிளுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்காக, இங்க பாரு உங்க நாட்டுக்காரங்க தானே இங்க இருக்காங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் விளையாட்டா அப்படிங்கிற மாரி இந்த என்ன சொல்றது கேப்டன் பிரபாகரன் படத்துல வந்து மன்சூர் அலிகான்லாம் வந்து கொஞ்சம் மிரட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி சும்மா ஜுஜுபி வேலை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் அதான் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் இவ்ளோ டீட்டெயிலா நீங்க எங்கேயுமே நான் நியூஸ் பார்த்தது இல்லப்பா. இது வந்து இந்த பிரச்சனையோட வேர் என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்ற மாதிரி இருக்கு. இந்த நியூஸ் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு. வேற எல்லா நியூஸ் பார்த்தாலும் இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படிங்கிற மாரி நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன் வெயிட் பண்றீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ட்ரூ ரேஸ. சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரூ ரேஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான முக்கியமான சில விஷயங்கள்ல ரிசர்ச் ஓரியன்டடா R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி குடுக்குறதுக்கு H1B விசா அப்ளை பண்ணாத, அங்க போகணும்னு நினைக்காத கலைவாணி பன்னீர்செல்வம் நான் ரெடியா இருக்கேன். பட் ஸ்டில் நம்ம இந்தியன்ஸ்க்காக தானே.
என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுக்கு போறது எனக்கு பெருமை தான். பட் அந்த ஹார்ட் ஒர்க் வேஸ்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணா எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கலைவாணி பன்னீர்செல்வம். ட்ரூ ரேஸ் ஷெடிங் லைட் ஆன் ட்ரூத்.